வணக்கம் ராவலே, நான் ரஜித் யாழ்ப்பாணம். நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நகரத்தில் நிற்கிறேன். இங்கே வந்து நான் சொன்னால் விசேட விலக்கழிவோட மோட்டை வைக்க வந்து குடிக்கிறேன். அதை பற்றிய முழுமையான காலையில் இதில் பார்க்க போனோம். இது எங்கே இருக்குன்னு சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ புதுசாக திறந்த KFC இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மாநகராட்சி மண்டலத்தில் கட்டிடம் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏசியா எசட் ஃபினான்ஸ் கம்பெனி இருக்குது. இந்த கடையில் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசியா டிவிஎஸ் என்ற கம்பெனி தான் இப்போ வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு தெரியும், பல வருடங்களாக வந்து வாகனங்கள் வந்து இறக்குமதி செய்ய இல்லை, புதிய வாகனங்கள் இப்போ வந்து இறக்குமதி செய்கிறாங்க. இறக்குமதி செஞ்சாலும் எங்கே வந்து ஒஃபர் கொடுக்குறாங்க, எங்கே வந்து மலிவாக கொடுக்குறாங்கன்றது எங்களுக்கு முக்கியம். அதனால இங்கே சாவச்சேரியில் புதுசாக திறந்த இந்த ஏசியா டிவிஎஸ் கம்பெனியில் வந்து விசேட விலக்கழிவோட மாதிரியான ஒரு பரிசு பொருள் கொடுக்குறாங்க. அதுவும் என்னன்றதை நான் பார்க்க போகிறோம். வாங்க முழுமையாக பார்க்கலாம். இந்த காணொலி பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பிடிச்ச நண்பர்களுக்கும் பயணிகளுக்கும் பார்க்க முழுமையாக காணப்படும். வரையக்கிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் அந்த டிவிஎஸ் ஸ்மார்ட் பைக். இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் 125cc பைக், ஸ்மார்ட் பைக். இதில் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதோட வந்து இந்த பைக் கொடுக்குற கிஃப்ட் பாருங்கள், டபுள் கேஸ் குக்கர் தானே, 2 அடுப்புகள் உள்ள கேஸ் குக்கர் அடுப்பு வந்து இங்கே வந்து இலவசமாக கொடுக்கும். அதோட வந்து இந்த மோட்டர் பைக்கு வந்து விசேட விலக்கழிவும் கொடுக்குறாங்க. இதைத்தான் நாங்கள் இதில் காலையில் முழுமையாக பார்க்க போகிறோம். அப்படின்னு சொன்னால் அண்ணன் நிற்கிறார், நவீன அண்ணா நிற்கிறார். அன்னையிட்ட தான் நாங்கள் இந்த மோட்டர் பைக்க விவரங்களையும் அதோட வந்து என்னென்ன உபகரணம் கொடுக்குறேன் நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம். வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம். என்ன மாதிரியான பைக் இருக்கிறேன் நான் TVS என்டார்க் 125 அது 125cc பைக் மட்டும் தொழில் 2 கலர். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ அண்ட் பிளாக், பட் ப்ளூ அண்ட் ரெட் கலர், 2 கலர்ஸ் மாதிரியான பைக் தான் நம்ம இங்கே இப்போதைக்கு இருக்குது. இங்கே வந்து பைக்கான விசேட விலக்கலை கொடுக்குறாங்க. அதோட வந்து விசேடமாக ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்குறீங்க. அதாவது பைக் வந்து ரேஸ் போடுறதா இருந்தாலும் சரி, ஃபுல் கேஷுக்கு இருந்தாலும் நம்ம வந்து அந்த டபுள் கேஸ் ஃப்ரீயாக கொடுக்கும். அதுதான் எங்கள் இது. அதுவும் இந்த மாதத்துக்காக, இந்த மாதத்துக்கு வந்து இருக்கிற முறைக்கு ரொம்ப சொன்னால் இந்த இவ்வளோ பெரிய கேஸ் ஸ்டவ் வந்து இந்த மாதம் கொள்வனை செய்கிறாங்க தான் கொடுக்குறாங்க. முக்கியமாக வந்து இது இந்த காய்ச்சறியை வந்து ஒரு டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்து வந்து பைக்கில் என்னென்ன ஸ்பெஷல், இந்த பைக்கை பற்றிய இதுகளை பற்றி நாங்கள் அறிஞ்சு விடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் போய் இன்னைக்கு ஒரு ப்ளூ அண்ட் பிளாக்ல பைக் இருக்கு. அந்த பைக்கில் போய் அதில் ஸ்பெஷல் என்னென்ன இருக்கிறத பார்ப்போம், எவ்வளோ விலை என்பதை பார்ப்போம். முக்கியமாக வந்து இந்த பைக்கை வந்து நீங்கள் கட்டுக்காசில் பெற்றுக்கொள்ள மாட்டாலும் அதுக்கான வசதியை வந்து அவர்களே செஞ்சு தருவாங்க. வாங்க போய் பார்ப்போம். பலூனும் ஃப்ரீயாக கொடுப்பீங்களா? அது எல்லாமே பாருங்க, பலூனும் ஃப்ரீயாக கிடைக்குமா? சின்ன பிள்ளைகளை கூட்டியிருந்தீங்கன்னா பலூன்களை பெற்றுக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதாவது 125cc 125cc. இப்போ ஏன்னா 125cc அடிக்கிறது அதுக்கான காரணம் வார யங்ஸ்டர்ஸுக்கு தான் ஒரு ஸ்பீட் ஒன்று தான் தேவைப்படும். 125ல வந்து நம்ம வாங்குறதாக்க பெரிய பைக் தான் முதல்ல வாங்கணும். பட் இப்போ ஸ்கூட்டிலேயே 125 நமக்கு தேவையான சாமான பொருட்களை கூட கொண்டு போகிறதுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்குது பைக். எவ்வளோ பெரிய ஆக்கள்னாலும் பைக் வந்து ஈஸியாக கொண்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு 100cc அதுனா பெருசாக ஒரு ரூட் இருக்காங்க. இது வந்து ரேஸ் எடிஷன். ரேஸ் எடிஷன்னா அதுக்கு ஸ்பீட் ஒன்று இருக்குது. அதுக்காக தான் 125 அதோட வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் பைக். நீங்கள் உங்கள்கிட்ட ஃபோனில் இருக்கிற ப்ளூடூத் தான் இந்த பைக்கோட வந்து கனெக்ட் பண்ணி கொள்ளலாம். கனெக்ட் பண்ணினா நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த பைக்லேயே செஞ்சு கொள்ளலாம். அதுகளெல்லாம் என்னென்ன செய்யலாம் கொஞ்சம் டக்குன்னு பார்க்கணும். மெயினாக வந்து ஹெட்லைட். இந்த பைக் ஹெட்லைட் வந்து இது வந்து ஹெட்லைட் தான். இந்த ஹெட்லைட் வந்து டபுள் லேயர் 2 வந்தது. ஃபுல்லாக LED தான். இந்த ஹெட்லைட் வந்து மற்ற பைக்கு மாற மாதிரி என்னன்னா ஃபுல்லாக 2மே LED வந்து எந்த நேரமும் எரிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் மீட்டர் ஃபுல்லாகவே டிஜிட்டல் மீட்டர் தான். இதில் வந்து ப்ளூடூத் பேர் இருக்குது. இதில் ஒரு பேர் இருக்குது. எங்களோட ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லாட்டி ஆப்பிள் ஸ்டோர்லேயோ ஒரு ஆப் ஒன்று இருக்குது. TVS என்டார்க்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப்பை வந்து நீங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ண பிறகு அந்த எங்களோட ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து இந்த மீட்டரில் வந்து ரைட் சைடில் இருக்க பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுற நேரம் ப்ளூடூத் வந்து பேர் ஆகும். ஸோ உங்களோட ஆப்பும் இந்த பைக்கும் வந்து கனெக்ட் ஆகிடும். உங்களோட ஃபோனும் பைக்கும் கனெக்ட் ஆகிடும். அதில் இருந்து உங்களோட ஸ்பீட் வந்து ஒரு லிமிட் பண்ணிடும். ஒரு 50க்கு மேலே தான் நீங்கள் 50க்குள்ளே போக போகிறீங்கன்னா அந்த ஆப்பில் வந்து லிமிட் பண்ணலாம். அப்படி நீங்கள் 50க்கு கூட போகிறதுனா அலர்ட் கார்டும், ஓவர் ஸ்பீட் அலர்ட் கார்டும். அடுத்து உங்களோட லாஸ்ட் பார்க், அதாவது லாஸ்ட்டில் வந்து நீங்கள் எங்கே பார்க் பண்ணியிருக்கீங்க அதுக்கான லொக்கேஷனே உங்களுக்கு இது பண்ணி போடுது. பட் அது வந்து இந்த மீட்டரில் இருக்க பிரைட்னஸை வந்து உங்களோட ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணலாம். பிரைட்னஸை கூட்டி குறைக்கிறதுக்கு வந்து உங்களோட ஃபோன்லேயே கண்ட்ரோல் பண்ணலாம். பட் அது கோல் ஐடி
உங்களுக்கு கால் வர நேரம் இது வந்து ஐடி மட்டும் தான் காட்டும். அதாவது நார்மலாக கார்ல மாதிரி கால் பேசலாது. உங்களுக்கு எமர்ஜென்சியாக இருக்கிற நேரம் அந்த ஃபோனை நீங்கள் எடுத்து பேசக்கூடிய மாதிரி இருக்கும், டிபார்ட்மெண்ட் வரும். அப்படி இல்லாட்டி அவளுக்கு கால் வர நேரம் கால் ஐடி காட்டும், அவனோட ஃபோன்லேயே இது பண்ணலாம், அவளுக்கு மெசேஜ் போகிற மாதிரி. கால் வர நேரம் காலை காட்டிட்டு நீங்கள் எந்த கட் பண்ணலாம் தேவையில்லை. பட் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் பார்க்கிங் சொன்னேன், அதே மாதிரி அது வந்து ஒரு த்ரெட் தீக் மாதிரி. அதாவது உங்களோட பண்டிகை மாதம் திருடி போயிடுச்சுன்னா நீங்கள் ப்ளூடூத் இதில் கனெக்ட் பண்ணியிருந்து ப்ளூடூத் வந்து பேர்லேயே இருந்துச்சுன்னா உங்களோட வண்டி எங்கே இருக்குன்னு கூட இதை உங்களுக்கு ஃபோன்லேயே பார்த்துக்கொள்ளலாம். லாஸ்ட் லொக்கேஷன் வந்து எப்பயுமே அதுக்காக ஸ்மார்ட் பைக்குன்னா இதுதான். ஸ்மார்ட்டுக்கான காரணம் அதுதான். இந்த இது வந்து எத்தனை கிலோமீட்டர் நான் போகும் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு? லிட்டருக்கு வந்து 45லேருந்து 50க்குள்ள உங்களுக்கு நல்ல மைலேஜ் தரக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 ஹவருக்குள்ளே என்னோட பைக்கை வந்து நாங்கள் லீஸ் பண்ணி கொடுப்போம். ஒவ்வொருத்தவங்க வந்து ஃபுல் கேஷில் வராங்க, ஒரு அகல் லீஸுக்குன்னு தான் வராங்க. ஜஸ்ட் 1 ஹவர் உங்களுக்கு ஒரு 1.5 ஹவருக்குள்ளே உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இன்சூரன்ஸ், உங்களோட டேக்ஸ் எல்லா விதமான டாக்குமெண்ட்டும் ஃபில் பண்ணி உங்களுக்கு 1 ஹவரில் நீங்கள் பைக்கை எடுத்துகிட்டு போகலாம். வந்தீங்கன்னா லீஸ்லேருந்து லீஸாக இருந்தால் 1 ஹவர் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் கேஷாக இருந்தால் ஒரு 15 to 20 மினிட்ஸ் தான் நீங்கள் பைக்கை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டிவிஎஸ்ல வந்து இன்னொன்று இருக்குது. இதுக்கு முதல் வந்த மாடல் வந்து ட்ரம் பிரேக், இது வந்து டிஸ்க் பிரேக். ரேர் வந்து அதாவது முன் டயர் வந்து டிஸ்க் பிரேக் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான இடத்துல ஸ்கிட் ஆகாது. ஏன்னா டிஸ்க் பிரேக் வந்து ஸ்கிட் ஆகாது. மழை நேரத்துலையும் மண் இருக்கிற இடங்களில் கூட முன் பிரேக் பிடிக்கிற நேரம் எல்லாம் பயப்படுவாங்க. பட் இதுக்கு அந்த மாதிரி எந்த பயமும் இருக்காது. அடுத்து இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா, உங்களோட மொபைலை வந்து சார்ஜ் பண்ணிடலாம். மொபைல், பவர் பேங்க் எல்லாம் நீங்கள் இது வரைக்கும் காரில் போகிற நேரம் மட்டும்தான், கார்லேயோ சில ஆட்டோவில் டிரைவர் பண்ணுற நேரம் மட்டும் தான் நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க. பட் இது வந்து உங்களோட பின்னுக்கு, அதாவது உங்களோட சீட்டுக்கு கீழே இதுக்கான சார்ஜர் போட்டும் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு எல்இடி லைட்டும் இருக்குது அந்த சீட்டுக்கு கீழே. அதில் எல்இடி லைட் வந்ததுக்கான காரணம், நீங்கள் நைட் நேரங்களில் உங்களுக்கு அவசரமாக எதாவது கேரி பண்ணணும் கொண்டு போகணுமா இருந்தால் நீங்கள் உங்களோட ஃபோன் எடுத்து டார்ச் லைட் எடுத்து பார்த்து கொண்டு இருக்கணும். ஃபோனில் கையும் பிடிச்சிக்கிட்டு வீட்டு சாமானே வைக்கலாம். பட் இதில் வந்து அந்த மாதிரி விஷயம் இல்லை. நீங்கள் உங்களோட பின்சீட்டை திறக்கிற நேரமே அது வந்து ஆட்டோமேட்டிக் பின்சீட் திறக்கிற நேரம் அந்த எல்இடி லைட் வந்து பார்த்து. பட் அது நீங்கள் இது வரைக்கும் மற்ற ஸ்கூட்டியெல்லாம் ஓடிருக்கீங்க, அதெல்லாம் நீங்கள் சாவியால் மட்டும்தான் ஆஃப் பண்ணிடணும். பட் இதில் வந்து இங்கிலீஷ் வச்சுருக்கீங்க. நீங்கள் வண்டி போயிட்டு இருக்க நேரம் ஒரு இடத்துல நிப்பாட்டினீங்கன்னா கரெக்டாக நீங்கள் சாவியால் ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்ஜின் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டீங்கன்னா உங்களோட வண்டி வந்து ஆட்டோவாக ஸ்டாப் ஆகிடும். அதுவும் இல்லாமல் இன்னொரு இது இருக்குது. நீங்கள் பெரிய பைக்கில் இல்லாட்டி உங்களோட காரோ ஆட்டோ அதுகளில் மட்டும் தான் நீங்கள் டபுள் சிக்னல் எமர்ஜென்சி சிக்னல் பார்த்துருக்கு. பட் இந்த பைக்கில் அந்த எமர்ஜென்சி சிக்னல் இருக்கு. வேறு எந்த இது வரைக்கும் வந்த எந்த ஸ்கூட்டிலையுமே அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வந்ததில்லை. இந்த பைக்கில் அந்த டபுள் சிக்னல் இருக்குது. பார்க்குறவர்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமா இருந்தால் கண்டிப்பாக அந்த ஆஃபர் நல்லா இருக்குது. அதோட கேஸ் குக்கர் கொடுக்குறீங்க. அதோட இந்த பைக்கின் விலை சொல்லலை நீங்கள்? இந்த பைக் பார்த்தீங்கன்னா 8,39,000 வந்து முழு காசு முடியும். ஃபுல் கேஷ் ஒன் பேமெண்ட்டில் பண்ணுறது 8,39,000 ரெடி கேஷ். இதுக்கு உங்களுக்கு அப்படி கஷ்டமாக இருந்தால் லீஸும் நாங்கள் ஒரு 1 ஹவருக்கு முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு லீஸ் அமௌண்ட்டில் இது ஃபுல் எல்லாமே நாங்கள் முடிச்சு தரோம். அடுத்த இந்த சரியான எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சாவச்சேரியில் நீங்கள் இப்போ புதுசாக தான் வந்து நான் கேஎஃப்சி, அந்த கேஎஃப்சியில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மீட்டர் கூட வராது. என்னோட புது ஷோரூம் இங்கே தான் இருக்குது. ஏசிஆர் டிவிஎஸ்ன்றது தான் என்னோட ஷோரூமில் போய் வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இந்த பைக்கை பற்றிய எக்ஸ்பீரியன்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வந்து ஒரு பொருளை பார்க்குற நேரம் வீடியோவில் பார்க்குறத விட ஒரு பொருளை நீங்கள் கையில் பிடிச்சி பார்க்குற நேரம் உங்களுக்கு வாங்கக்கூடிய ஆசைகள் மிகவும் தூண்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்துங்க, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஏசிஆர் டிவிஎஸ். ஓகே, இந்த பைக்கை பற்றிய நிறைய விஷயங்களை நான் நவீன நாட்டை வந்து நிறைய விஷயங்களை நான் கேட்டு தெரிஞ்சோன்னா உண்மையில இந்த பைக்கில் இருக்க ஒரு நான் நொறிலையாக போய் குதிரையில் ஏறி இருந்திருக்கேன். அதே மாதிரி தான் இருந்திருக்கேன். உண்மையில நல்லா இருக்குது, நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து பெற்றுக்கொள்ளுங்க. முக்கியமாக இந்த காணொலி நான் இது எந்த வித விளம்பரமோ இதுவும் அப்படி எதுவுமே கிடையாது. ஏன் நான் போகிறோம்னு சொன்னால் இப்போ வந்து இவங்க வந்து ஷோரூமை வந்து புதுசாக திறந்துருக்குறாங்க. அதனால் வந்து விசேட விலக்கலையும் கொடுக்குறாங்க. அதோட வந்து ஒரு கிஃப்ட்டு கேஸ் குக்கர், டபுள் கேஸ் குக்கர் கொடுக்குறாங்க. அதில் பெருமதியே உங்களுக்கு தெரியும். நீங்கள் நான் காட்டிட்டு பண்ணதில் பார்த்துருப்பீங்க. அதுவும் வந்து இலவசமாக தான் கொடுத்து வந்துருக்குறாங்க. அதனால் வந்து இது வந்து எந்த வித விளம்பரம் இல்லை, எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, நல்லா இருக்குது. பிடிச்சிருந்தா எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க லீஸ் வசதியும் வந்து செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை நீங்கள் நேரடியாக வந்து என்னோட வந்து கதைச்சிக்கன்னு சொன்னால் வந்து லீஸ் வசதியும் செஞ்சு தருவாங்கன்னபடியால் நீங்கள் எதுக்குமே வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பெற வேண்டிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சாவச்சேரி நகரில் வந்து ஏசியா டிவிஎஸ் கம்பெனி. அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ புதுசாக திறந்துருக்கிற சாவச்சேரி கேஎஃப்சிக்கு மிக அருகிலேயே இருக்குது. வந்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம். ஏசியா டிவிஎஸ் ஒஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ் இருக்காம். அந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்து நிறைய விஷயங்களை நாளாந்த வார ஆஃபர்கள் விலக்கழிவுகளை வந்து அதில் போட்டு கொண்டீங்கன்னா அந்த பேஜின் லிங்கும்
நான் டிஸ்பென்ஸில் தாரன் கண்டிப்பாக ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். அவருடைய தொலைபேசி இலக்கத்தையும் தாரன் நேரடியாக ஃபோன் பண்ணி இல்லாட்டி நேரடியாக வந்தாலே நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இதனால நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பரோட பயன்படுங்க. இந்த பைப்புகள் விலமுறைவாக இருக்கிறத அவர்கள் எடுத்து பயன்படுத்தும். ஓகே அவர்களே, இன்னும் காரணம் சொல்லி